Hello my dear family, in today's snippet we are going to learn some idioms. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் idiomatic expressions தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலா அபுபக்கர் அப்படின்ற ஒரு ஃபாலோவர் எல்லா வீடியோலயும் இந்த क्वेश्चन கேட்டுட்டே இருக்காரு. சோ அந்த क्वेश्चनக்கான ஆன்சரும் அது ரிலேட்டடான இடியம்ஸும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற வியூவர்ஸ் query என்ன அப்படினா ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறது அப்படின்றதுக்கான சென்டென்ஸ் என்னது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கான ஆன்சர் வந்து go in one ear and out the other அப்படின்றதான். go in one ear and out the other. So இதோட மீனிங் என்ன அப்படின்னா if you say something you hear goes in one ear and out the other அப்படின்னா you immediately forget it அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ நம்ம ஒரு காதில் வாங்குற விஷயம் வந்து நம்ம உடனே அந்த நேரத்திலே மறந்துடுது. அதான் ஒரு காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம யாரையாவது நம்ம சொல்லும்போது கிரிட்டிசைஸ் பண்ணும்போது தான் எஸ்பெஷலாக நம்ம இந்த இடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு வந்து நீ என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் ஒரு காதில் வாங்கிட்டு இன்னொரு காதில் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, go in one ear and out the other. But let's see some example sentences using this. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். யூ கேன் அட்வைஸ் ஹர் ஆர் யூ கேன் கிவ் ஹர் அட்வைஸ் பட் இட் கோஸ் இன் ஒன் இயர் அண்ட் அவுட் தி அதர் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஆனால் என்னென்னா அது ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காதில் விட்டுருவா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ ஹவ் டோல்ட் ஹிம் ஸோ மெனி டைம்ஸ் பட் இட் கோஸ் ஒன் இயர் அண்ட் அவுட் தி அதர் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுருவான் அப்படின்றதான் இந்த ஏடியமோட மீனிங். ஸோ கோ இன் ஒன் இயர் அண்ட் அவுட் தி அதர், ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுறது. ஓகே, இப்போ இது ரிலேட்டடான அதர் ஏடியம்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்லிப் யுவர் மைண்ட், இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சிருப்போம் அல்லது வந்து செய்யணும்னு நினச்சிருப்போம். அந்த டைம் ஐயோ நான் இதை செய்ய மறந்துட்டேனே, கம்ப்ளீட்டாக நான் அதை மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கொலீக்கு வந்து யாராவது கால் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து வெளியில் போயிருந்த டைமிங்கில் அவங்கள கேட்டு வந்து யாராவது கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் நமக்கு ஞாபகம் வரும்போது ஓ ஐ எம் சாரி இட் கம்ப்ளீட்லி ஸ்லிப்டு மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாரி நேத்திக்கு வந்து உனக்கு கால் வந்தது, உன்னுடைய கசின்கிட்ட இருந்து கால் வந்தது அல்லது உன்னுடைய பேரண்ட்ஸ் உனக்கு கால் பண்ணாங்க, இது நான் சொல்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அப்படின்றதான் இந்த இடியமோட மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்துடலாம். டிட் யூ கால் யுவர் பேரண்ட்ஸ் லாஸ்ட் நைட் கேட்குறாங்க. கான்வர்சேஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. நேத்திக்கு உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ மை காட் ஐ கம்ப்ளீட்லி ஃபர்காட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஓ மை காட் இட் கம்ப்ளீட்லி ஸ்லிப்டு மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் கம்ப்ளீட்லி ஸ்லிப்டு மை மைண்ட். ஓ மை காட் சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நேற்றுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் கால் பண்ணணும்னு சொன்னியே, கால் பண்ணையா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஸ்பீக்கர். ஸோ அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் அப்படின்றதான் இந்த இடியமோட மீனிங். ஸோ ஸ்லிப் மை மைண்ட், ஸ்லிப் யுவர் மைண்ட், இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து ஸ்லிப்டு. இட் ஸ்லிப்டு மை மைண்ட், இட் கம்ப்ளீட்லி ஸ்லிப்டு மை மைண்ட், இட் டோட்டலி ஸ்லிப்டு மை மைண்ட். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நான் மறந்துட்டேன், இதை செய்யணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இந்த இடியம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெஃப் அப்படின்னா கம்ப்ளீட்டாக காது கேட்காதவங்கள வந்து நம்ம வந்து டெஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹியரிங் இம்பேர்ட் இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் காது சரியாக கேட்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்ற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னா கொஞ்சம் சரியாக காது கேட்காது அப்படின்றவங்கள சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மை ஆன்ட்டி இஸ் குவைட் ஓல்ட் நவ், ஷீ இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், ஷீ இஸ் a little hard of hearing, you have to speak distinctly
அப்படின்னு சொல்லலாம். யூ ஹாவ் டு ஸ்பீக் டிஸ்டிங்க்ட்லி. அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக காது கேட்காது, நீ கொஞ்சம் கிளியராக வந்து பேசு, நீ கொஞ்சம் சத்தமாக பேசு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீ இஸ் ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் சரியாக காது கேட்காது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ that's it with me today. இன்றைக்கி பார்த்தா இந்த 3 ஏடியமும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லைக் இதே மாதிரி உங்களுக்கு லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் வேணும் அப்படின்னா, அதாவது லைவ் கிளாஸஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸஸ் எங்களோட டியூட்டர்ஸ் ப்ளஸ் நானும் எடுப்பேன். ஸோ இந்த லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மந்த் 20th ஜனவரி 20th வந்து 2 நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒன் இஸ் 10 to 11 டைமிங்கில் ஒரு பேட்ச், அண்ட் தென் 8 to 9 டைமிங்கில் ஈவினிங் செஷன் ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்களுக்கு 8 to 9 டைமிங்கில் ஒரு பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து லைவ் ஆன்லைன் செஷன்ஸ் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மீட் யூ சூன் வித் another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.